கைஸ், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அந்த தடைகளை கடந்து தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டியதா இருக்கு. ஆனா, தடைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறபடினால, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்லணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். மீகா 2:13 இப்படி இருக்கு, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் அப்படின்னு. ஸோ தடைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருப்பதனால, செங்கடல் போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, யோர்தான் போன்ற ஜலமா இருந்தாலும் சரி, அவைகளை கடந்து போக தேவன் நம்மளை நடத்துவார். யோசுவாவோடு மோசையோடு இருந்து நடத்தினது போல அவர் உங்களோடும் இருந்து உங்களை பலப்படுத்தி அவர் பாதைகளை உண்டு பண்ணி உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ பாதையில் தடை கற்கள் வந்தாலோ, சோதனைகள் வந்தாலோ, போராட்டங்களோ, பாவங்களோ எது வந்தாலும் பயப்படாதீங்க. நமக்கு முன்பாக செல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த பாதையில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான இந்த உலக வாழ்க்கையிலும் அற்புதமான ஒரு ஓட்டத்தை விட நம்மை பலப்படுத்தி நம்மளை நடத்துவாராக. ஆமென்.